இருக்கலாம். புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை வீட்டிலே இருக்கிறார்கள். வீட்டிலே இருக்கின்ற பொழுது அன்சாரி குலத்தை சேர்ந்த 2 பெண்கள், 2 சிறுமிகள் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு அருகாமையில வந்து ஆயிஷா அம்மாவுக்கு பக்கத்துல இருந்து என்ன செய்யறாங்க, காலில சலங்கை இல்லாத, ஓசை எழுப்பப்படாத 2 விதமான ஒரு மணி குலுசு சொல்லலாம், அதை காலில கட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க, ஆடுறாங்க. ஒரு விதமான குதிப்பு. பொதுவாக 10th 12th பாஸ் ஆயிடமா பாத்தீங்கன்னா நின்ன இடத்துல ஜம்ப் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர். யாருக்காவது ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு செய்தி கேள்விப்பட்டா நின்ற இடத்துல குதிப்பாங்க. வெற்றி பெற்றுட்டோம் என்று தெரிந்தா நின்ற இடத்துல குதிச்சு குதிச்சு செய்வாங்க, சந்தோஷங்களை வெளிப்படுத்துவாங்க. ஆயிஷா அம்மாவுடைய வீட்டு வாசல்ல 2 அன்சாரி பெண்கள், 2 சிறுமிகள் என்ன செய்யறாங்க, பெருநாள் தினத்தன்று காரண சலங்கை இல்லாமல் ஓசை இல்லாத ஒரு ஓசையை கட்டி கொண்டு ஆயிஷா அம்மா வீட்டுல என்ன செய்யறாங்க, குதிக்கிறாங்க. இந்த பார்த்தவங்க ஆயிஷா அம்மா மகிழ்ச்சி சந்தோஷம் ஆயிட்டாங்க. அந்த நேரத்துல ஆயிஷாவுடைய தந்தை அபூபக்கர் அவங்க வந்து சொன்னாங்க ஆயிஷா அம்மாவை பார்த்து, அவை உருது மோரி அவை உருது மோரி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய செயலாச்சு. நீ வைத்தீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல்ல இந்த மாதிரி காத்த சலங்கை கட்டின்னு ஆடுவது இது என்ன நம்ம கலாச்சாரமா என்று அபூபக்கர் அவங்க கண்டிக்கும் போதுதான் நபிகள் நாயகம் பின்தொடர்ந்து சொன்னாங்க, யா அபூபக்கர், அபூபக்கரே, அபூபக்கரே, அந்த 2 பேரையும் அனுமதிங்க, அந்த 2 பேரையும் மறுக்காதீங்க, 2 பேரையும் விட்டு விடுங்க, அவங்க தொந்தரவு பண்ணாதீங்க. அடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இன்னலி குல்லி கௌமி ஈதன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு பண்டிகை வரும், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு பெருநாள் வரும். என் சமுதாயத்திற்கான பண்டிகை ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா, வஈதுஹா, இன்னொரு சமுதாய மக்கள் பண்டிகையை தாராளமாக கொண்டாடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சிறுமிகள் காலில் மணி எழுப்பப்படாத, ஓசை வராத சாதாரண ஒரு குருசை அணிந்து கொண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதை நபிகள் பெருமானார் வரவேற்றிருக்கிறார்கள், அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது பெருநாள் தினத்தன்று சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள். பொதுவாக எல்லா பழமை வாய்ந்த ஊர்கள் தான் பெருநாள் தினத்தன்று செய்வாங்க. அந்த ஊர்ல உள்ள ஆண்களுடைய பலத்தை சோதிப்பதற்காக மல்யுத்தம் நடத்துவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கபடி விளையாட்டு கொள்வாங்க, இது மாதிரி வீர விளையாட்டுகள். ஆனா இன்னைக்கு நாம பார்க்கிறோம் பெருநாளுடைய தினத்தன்று எந்த வாலிபர்களும் இது போன்ற வீர விளையாட்டில் ஈடுபடுவது கிடையாது. அவங்க சொல்லி போவே இல்லை. யார் ஜமாத்தோ, யார் ஊருக்கு தலைமையோ அவங்க தான் அதெல்லாம் எடுத்து நடத்தணும். இப்படி ஆண்டுக்கு ஒரு முறை பெருநாள் தொழு ஒரு திடலை நீங்க ரெடி பண்றீங்க, பெருநாள் தொழிலுக்காக குப்பையா இருக்கிற காரா இருக்கிற அந்த திடலை சுத்தம் பண்ணி எவ்வளவு அற்புதமா மாற்றி வைக்கிறீங்க பெருநாள் தொழுவணும். அதே பெருநாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபர்களை தவறான வழியில போயிடக்கூடாது, தப்பான வழியில போயிடக்கூடாதுக்காக வேண்டி அவர்கள் சந்தோஷங்களை நேர்மையான பாதையில ரசூலா திருப்பி விட்டார். நீங்க பாருங்கள, பெருநாள் நாளைக்கு பாத்தீங்கன்னா 1 மாசமா சிகரெட் குடிக்காம இருப்பான். அவன் சொல்லுவான், மாப்பிள்ள 1 மாசம் ஆச்சு வாயில வச்சு, இன்னைக்குதான் நான் நிம்மதியா சிகரெட் குடிக்கிறேன்னு செய்வான் குடிப்பான். அதுக்கு காரணம் என்ன, அவன் தடுத்து விட்டதுனால. மாப்பிள்ள 1 மாசமா ஆச்சு வாயில தண்ணி அடிச்சு, வாயில ஒரு கப்பு ஊத்தி, இன்னைக்குதான் நான் சந்தோஷமா ஒரு கப்பு குடிக்க போறேன். பெருநாள் தினத்தன்று இந்த சமூக வாலிபர்களை கண்டும் காணாம விட்டுட்டா, சரியத்து சொல்ற முறைப்படி கூட அந்த பெருநாளை கொண்டாட தவறிட்டா அவங்க கண்டிப்பா வழி தவறி போவாங்க. அதுக்கான வாய்ப்பு 100க்கு 100% இருக்கு. மத்த ஊர்ல இந்த ஊர்லயே இருக்கு. தண்ணீர் மத்த ஊர்ல எல்லா ஊர்லயும் இருக்கலாம், எல்லா ஊர்லயும் சிகரெட் குடிக்கிறது இருக்கலாம். மகிழ்ச்சி கொண்டாட்டம் என்ற இந்த தலைப்பு பெருநாள் தினத்தன்று ஒரு போட்டோக்களையோ அல்லது ஒரு நல்ல புதிய ஆடைகளையோ அல்லது வாகனத்துல ஊர்வல சுற்றிகளுக்கு மாத்திரம் அல்ல, ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறிக் கொள்வது, அந்த சந்தோஷமான வார்த்தைகளை முகமலர்ச்சியோடு அந்த சிரிப்பை வெளிப்படுத்துவதுதான் ஆக சிறந்த பெருநாளுடைய கொண்டாட்டம் என்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி என்று கேட்டாங்க, அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க, அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், நபிகள் நாயகத்துடைய காலத்தில் இருந்த அனைத்து சுன்னத்துகளும் கடைபிடிக்கப்படுகின்றன, ஒரே ஒரு சுன்னத்து மாத்திரம் தடை செய்யப்பட்டு இந்த உமத்து மறந்துருச்சு. அதனால என்ன, தப்படிக்கிறது. பெரும்பாலும் இந்த ஊர்ல அந்த பழக்கம் இருக்கு. நோம்பு பேரை பார்க்கும் பொழுது ஒருவர் தெரு செய்வார், தப்படிச்சுட்டே வருவார். பெருநாள் பேரை பார்ப்பதும் செய்வார், தப்படிச்சுட்டே வருவார். அந்த தப்படிக்கக்கூடிய அந்த ஒரு